மிஸ்டர் ரத்தனம், பணத்தை மட்டும் ரொம்ப வேகமா வாங்குறீங்க, ஆனா சரக்க அனுப்ப மட்டும் டிலே பண்றீங்க. அதனால எங்க எக்ஸ்பர்ட் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. விட்டுட்டு வீட்லயே தூங்குங்க. எஸ். நீங்க பேசுறபடி மீனை சப்ளை பண்ண முடியலன்னா நாங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. குப்பத்து கூட்டுறவு சங்கத்துல எங்களுக்கு தேவையான அளவுக்கு மீன் தரங்கிறாங்க. நாங்க அங்க போய் வாங்கிக்கிறோம். இங்க பாருங்க, இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, நிலைமை எல்லாம் சரியாயிடும். நாம போட்ட எக்ரிமெண்ட் படி மீன் எல்லாம் சீக்கிரமாவே அனுப்பி வச்சிடறேன். இந்த ரத்னம் சொல்ல மாட்டான், சொன்னா செய்யாம இருக்க மாட்டான். சார், எங்க மேல வருத்தப்படாதீங்க. நீங்க சொன்ன தேதியில எங்களுக்கு மீன் சப்ளை பண்ணலன்னா நாங்க உங்ககிட்ட போட்டிருக்கிற அக்ரிமெண்ட கேன்சல் பண்ணும்படி நேர்ந்துரும். அவ்வளவுதான், நாங்க வரோம். அந்த மீன் மார்க்கெட் எப்படி நடக்குதுன்னு பாத்துறேன். வாங்க வாங்க, அமெரிக்கா, லண்டன், ரஷ்யா வழியா வந்த மீன் என்கிட்ட தான் இருக்கு. மறுத்து யாத்திரை இல்ல. வாங்க ஐயா வாங்க. ஊர் எவ்வளவுங்க? அக்ரிமெண்ட் கொடுங்க. இந்தாங்க 2 ரூபாய். ஈய ஓட்டுறா, ஈ மீனை தூக்கிட்டு போறது. என்ன என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? வியாபாரத்தை கவனி. நான் மீன் விற்க வந்தேன், உன்னை பார்க்க தானே வந்தேன். பார்த்தது போதும், வித்து வீட்டுக்கு போ. ஏய் கடல், இங்க இருந்த என் மீனுங்கடா. நான் பாக்கலப்பா. ஏய் உள்ளத சொல்லு, அது என் மீன் தானே? ஓ மீனா? மீனாச்சா? அங்கிருந்து துள்ளி விழுந்திருக்கோம். இது என்ன தெரியுமா? அரவா. இதுவும் இப்ப துள்ளி உங்க இடத்த விடு. வேணாம். ஏன்டா சொல்ற? எதாராலும் நேர்மையா பழைக்கணும். இங்க வாங்க, உங்க உடம்புக்கு இங்க மீன் இருக்கு. பாத்தியானே, நம்ம இவ்வளவு பெரிய மீன் வச்சிருக்கோம். பொம்பளை பார்த்து அங்க போயிட்டாங்க. என்னம்மா மீன் கூறு என்ன விலை? 5 ரூபா. 500 ரூபா தர்றேன், அப்படியே லாவிக்கலாமா? என்னப்பா கண்ணுங்களா, சாப்பிட்டீங்களா? ஏன் எப்படி உதவாங்க போறீங்கன்னு தெரியும், அதனாலதான் கேட்டேன். உனக்கு தாண்டா கிடைக்கும். என்னடா எப்படி இருக்கு உடம்பு? மொகர கட்ட பிஞ்சு போயிடும். என்னடி சொன்ன? கை விடுறா.